என்ன தான் ஜிம்முக்கு போனாலும் செஸ்ட்டு ஷோல்டர் எல்லாம் ஏறாத மாதிரி ஃபீல் ஆகுதா, உங்கள் அஸ்தட்டிக் பாடி உங்களுக்கு வராத மாதிரி ஃபீல் ஆகுதா, அதுக்கு ஒரே ரீசன் தான் நீங்கள் ஒழுங்காக சாப்பிடல. உங்கள் டயட் வந்து இன்னும் அதிகமாக கலோரிஸ் எடுக்கலாம். எப்படி ஈஸியாக ஃபிக்ஸ் பண்ணணும்னு இந்த வீடியோவில் நான் சொல்லி தரேன். ஸோ நீங்கள் போகிறீங்க, நீங்கள் வந்து கால்குலேட் பண்ணுறீங்களா கரெக்டாக? மை ஃபிட்னஸ் பேலில் போய் டெய்லி இவ்வளோ சாப்பிட்றேன்னு லாகின் பண்ணுறீங்களா? பண்ணலை. அப்போ எப்படி உங்களுக்கு உடம்பு ஏறும்? நீங்கள் ட்ராக் பண்ணணும். அதான் மெயினான விஷயம். நீங்கள் உடம்பாக இருந்துட்டு ஒல்லியாகலாம், இல்லை ஒல்லியாக இருந்துட்டு நல்லா அஸ்தட்டிக்காக பல்க் ஆகலாம். எதுவாக இருந்தாலும் நீங்கள் ட்ராக் பண்ணணும். அதுதான் ஃபஸ்ட் ஸ்டெப். ஸோ டயட்டை எப்படி ஃபிக்ஸ் பண்ணணுன்னா நான் இன்னும் கொஞ்சம் விரிவாக சொல்கிறேன். 3000 கலோரி யோசிக்காமல் எடுத்துருங்க. நீங்கள் என்ன எப்படி கலோரி அதிகப்படுத்தணும்னு பார்த்துட்டு அதை லாகின் பண்ணி டெய்லி லாகின் பண்ணுங்கள். டெய்லி காலையிலையோ நைட்டோ என்னெல்லாம் சாப்பிட்டேன்னு ஒன்று ஆட் பண்ணுங்கள். அது ஒரு 3000 கலோரி உங்களுக்கு இல்லாட்டி நீங்கள் ஒல்லியாக தான் இருப்பீங்க. ஸோ இது வந்து ஒரு பாஸ்ட்டாக நான் சொல்கிறேன், ஆனால் நீங்கள் வந்து அதை பண்ணணும். 3000 கலோரி சாப்பிட்டா தான் பல்க் ஆக முடியும். 2500 3000 அது உங்கள் மெயின்டெனன்ஸோட அதிகமாக சாப்பிடணும். ஆனால் 3000 சாப்பிட்டா தப்பே இல்லை. எப்படி உங்கள் உடம்பு ஏறதான் செய்யும். நீங்கள் ஒல்லியாக இருக்கீங்க, ஏன் கொஞ்சம் பாடி ஃபேட்டும் வரும், அதெல்லாம் பிரச்சனையே இல்லை, புற கட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு உடம்பு ஏற்றது தான் பல்க் எவ்வளோ பெருசாக முடியுங்கிறது தான் உங்கள் கோல்னால் அதிகமாக சாப்பிடுங்க. ஸோ என்ன மாதிரி ஃபுட்ஸ் எடுத்துக்கலாம்? பீஃப், சிக்கன், நட்ஸ், வேணால் கேசின் ஷேக், அது ஹாம்ஸாக எடுத்துகிட்டு இருக்காரு. இப்போ வேறு வே ப்ரோட்டீன் வேணால் எடுத்துக்கலாம். மெயினாக நட்ஸ், எக்ஸு, மீட்டு, அவ்வளோதான். நேரத்தை கார்பு, கொஞ்சம் ஸ்வீட் பொட்டேட்டோ, எக், ரைஸ் கூட அவசியம் இல்லை. ஓட்ஸ், அதுவும் நார்மல் ஓட்ஸில் ரோல்டு ஓட்ஸ் உண்டு. நார்மல் ஓட்ஸ் வந்து இன்ஸ்டன்ட் ஓட்ஸ், அது மிஷினில் நசுக்கி ஒரு மாதிரி ப்ராசஸ் பண்ணிடுவாங்க, அது தேவையில்லை. என்கிட்ட ஓட்ஸ் கூட தேவையில்லை. வேணாம் இட்லி தோசை அது ஒரு 100 கிராம் 200 கிராம் அவ்வளோவே போதும். அதோடு முடிஞ்சு. இவ்வளோ தான் டயட்டு. நீங்கள் வந்து இதை கலோரி 3000 கலோரி வர மாதிரி அடித்து பாருங்கள். இதை வந்து டெய்லி ஒரு நாள் தவறாமல் சாப்பிடுங்க. பாதி நாள் வெளியே, பாதி நாள் இங்கே, என்றைக்காவது வெளியே சாப்பிடுங்க. வாரத்துக்கு ஒரு நாள் நீங்கள் என்ன பண்ணாமட்டாலும் பிரச்சனையே இல்லை. ஆனால் அந்த மீதி 6 நாளும் கரெக்டாக சாப்பிடணும். அதுதான் மெயின். உங்களுக்கு ஒல்லி ஆகணும்னா நீங்கள் வந்து மசில் பில்ட் ஆகிட்டே இருந்தாலே ஆட்டோமேட்டிக்காகவே இதெல்லாம் போயிடும், ஃபேட்டெல்லாம். ஸோ உங்கள் டயட்டை ஃபிக்ஸ் பண்ணது வந்து ப்ரோட்டீன். இப்போ நீங்கள் 60 கிலோ ஆள் 120 கிராம் ப்ரோட்டீன் எடுக்கணும். 70 கிலோ ஆள்னால் 140 கிராம் ப்ரோட்டீன் எடுக்கணும். அதை விட டபுளாக எடுக்கணும். இந்த 140 கிராம் எப்படி எடுக்கணும்னா, ஒரு முட்டையில் 6 கிராம் ப்ரோட்டீன் இருக்குது. 5 முட்டை சாப்பிட்டா 30 கிராம் ப்ரோட்டீன். ஸோ இப்படி கணக்கு பார்த்து 100 கிராம் எடுத்து வெயிட் ஸ்கேல் வாங்கி அதில் வச்சு பாருங்கள். 100 கிராமில் ஒரு 30 கிராம் ப்ரோட்டீன் இருக்கும் 100 கிராம் சிக்கனில். ஸோ இப்படி கணக்கு பார்த்து அப்படி ஒரு 100 கிராம் தான் வந்துச்சுன்னா ஒரு 20 கிராம் வே ப்ரோட்டீன் போட்டு அதை ஒரு 20 கிராம் 120 கிராம் விஷயம் முடிஞ்சு. இந்த மாதிரி நீங்கள் டெய்லி சாப்பிடணும், ஒரு நாள் தவறாமல். அப்படி செட் பண்ணிவிட்டு மறந்துடுங்க. அதான் எங்கள் ஜிம்மில் வரவங்களுக்கு இல்லை, நான் ஒரு ஜிம் ட்ரெயினர், அவங்களுக்கெல்லாம் நான் இதான் சொல்லிக் கொடுக்குறேன். ஸோ டயட்டை ஃபிக்ஸ் பண்ணுங்கள். டயட்டு தான் கேட்ட ஒரு 60% டயட்டு தான். ஆப்ஸ் தெரியறதுக்கும், ஆப்ஸ் எனக்கு இருக்கான்னு தெரில, இருக்குது தெரியறதுக்கும் கொஞ்சம் பல்கிங்கில் இருக்கேன். இடையில நல்லா லீனாக இருந்தேன், கொஞ்சம் உடம்பு முடியாமல் அதுவே லீன் ஆகிட்டு வாமிட்டு. வெளியே சாப்பிடாதீங்க, அதான் எனக்கு வாமிட்டு வந்துட்டு. வேறு வெளியே வந்து சிக்கன் எத்தனை நாளைக்கு ஃப்ரிட்ஜில் வச்சு தருவாங்க தெரியாது. வீட்டில் அக்கறையாக பார்த்து பண்ணுவாங்க, அது மைண்டில் வைக்க வேண்டிய ஒரு விஷயம். உங்களுக்கு நீங்கள் வீட்டில் சாப்பிட்டு வயிறு சொதுப்பு இருக்கா? இல்லை, வெளியே சாப்பிட்டாதான். ஏன்னா வெளியே அவங்க இன்னைக்குள்ளே சிக்கனை தருவாங்களோ, கேர்ஃபுல்லாக இருந்தவங்க. ஸோ வேறு உங்கள் டயட்டை ஃபிக்ஸ் பண்ணதுக்கு வந்து கார்பு பல்க் ஆகணும்னா கார்பு நிறைய சாப்பிடுங்க. ஆனால் கார்பு ரொம்ப சாப்பிட்டா பிரெயின் ஃபங்க்ஷன், காக்னேட்டிவ் எபிலிட்டிஸ் எல்லாம் இருக்காது. ஸோ கார்பு வந்து ஒரு 100 to 200 கிராம்ஸ், அதில் நீங்கள் தப்பாக போகவே முடியாது. ரொம்ப சாப்பிட்டீங்கன்னா ஃபேஸ் பஃபியாக இருக்கும். என்னோடய பழைய வீடியோவில் இதோட கொஞ்சம் லீனாக இருக்கும் ஃபேஸ் எல்லாம். சரி, ஓகே, கொஞ்சம் கார்பு கொஞ்சம் கூட எடுத்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாகும். வேறு அவங்க டயட்டை ஃபிக்ஸ் பண்ணதுக்கு அவ்வளோதான். ஃபேட்ஸ் நிறைய எடுங்க. ஃபேட்ஸ், பீஃபு, நட்ஸு, அதில் இருக்க ஃபேட்லாம் ரொம்ப நல்லது. வெளியே முடிச்சு சாப்பிடுங்க. சுகர் லெவலில் கம்மியாக வச்சுக்கோங்க. சால்ட்டு மீடியம். என்னதுன்னே தெரியல, ஏதோ விற்றுட்டு போகிறாங்க, மங்கூஸ்ன்னு ஏதோ விற்றுட்டு போகிறேன். ஸோ இவ்வளோ தான். வேறு ஏதாவது டயட்டில் உங்களுக்கு டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ரொம்ப ஈஸி. என் ஃப்ரெண்டுகிட்ட நான் இதான் சொன்னேன், உனக்கு ப்ரோட்டீன் எடுக்க கஷ்டம்னா 1/2 கிலோ பீஃப் வாங்கு, மத்தியானம் அவிச்சு உப்பு வேணால் உப்பு போட்டுக்க, வேறு எதாவது வேணால் வச்சுக்க, எக் வேணால் வச்சுக்க, சாப்பிடு, முடிஞ்சு. 500 கிராமில் எவ்வளோ ப்ரோட்டீன் இருக்கும்? 100 கிராமில் 30 கிராம். ஸோ ஒரு 150 கிராம் ப்ரோட்டீன், விஷயமே முடிஞ்சு. இதுக்கு போய் டயட்டு அது இதுன்னு யோசிச்சு என்னப்பா. என் ஃப்ரெண்டுக்கு தான் நான் சொல்கிறேன், அவன் ஒரு டயட்டை வைக்கிறதுக்கு அவன் படுற பாடு. அதாவது என்ன கேட்டால் ஒர்க் அவுட்டு இதெல்லாம் ரொம்ப ஈஸி, எல்லாமே ஈஸி. நம்ம வந்து வேறு விஷயங்கள் தான் கஷ்டம். ஆம்ஸ் சொன்ன மாதிரி இப்போ ஒரு பாடியை கொண்டு வரது ஒரு மேட்ரே இல்லை. அந்த மாதிரி தான் எனக்கு ஒரு இதெல்லாம் ஈஸி மேட்ரு. இதுக்கு போய் அவன் கேட்பான், நான் கிரியேட்டின் எடுத்தால் தான் எனக்கு உடம்பு வரும் அப்படின்னு. நான் ஒர்க் அவுட் பண்ணும்போது யோசிச்சுட்டு பண்ணுவேன், இப்படி ஒரு லூஸராக இருக்கானு அப்படின்னு. டயட்டை ஃபிக்ஸ் பண்ணுங்கள், வெளியெல்லாம் சாப்பிடாதீங்க, அவ்வளோதான். சரி கைஸ், வேறு டயட்டில் ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.
பர்சனல் கோச்சிங் நான் கொடுக்குறேன், வேணும்னா என்னோட இன்ஸ்டா ஐடியில் டிஎம் பண்ணுங்கள். ஓகே, சைனிங் ஆஃப் ஃப்ரம் நாகர்கோவில்.